ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். வீட்டில் பிரெட் இருக்குங்களா? பன்னீரும் இருக்கா? கவலை விடுங்க, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் பிரெட் ரோல். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், பஞ்சாக பறந்துடும். ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. தினமும் அம்மா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஆவலாக இருக்கும். எப்படி செய்யறது இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பிரெட் க்ரம்ஸ், மைதா, அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் மிளகு போட்டது. இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் 100 கிராம்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணது. இஞ்சி ஒரு சிறு துண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். உப்பு 1/2 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். பொடியாக கட் பண்ண கேப்சிகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம். கரம் மசாலா 2 பிஞ்ச் அளவுக்கு. ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம பிரெட் க்ரம்ஸ் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸையும் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ப்ரெட்டை லைட்டாக நனைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த தண்ணியெலாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம இந்த மிக்ஸில் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும். இப்போ நம்ம இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது நமக்கு பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. சத்தம் கேட்குதுங்களா? பன்னீர் இதில் நிறையா இருக்குது. இப்போ இதை நம்ம சாஸில் வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருக்குது. ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும், நிறைய சாப்பிடுவாங்க. பன்னீர் வேண்டாங்கிற குழந்தைங்க கூடயும் இதில் இருக்கிற பன்னீரை நம்ம க்ரன்ச்சியாக இருக்கிறப்ப மேலே அந்த கோட்டிங்கோடு சாப்பிட்றப்ப அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.